ஹாய், திஸ் இஸ் Aditya and welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு புது விதமா ஒரு குவிஸ் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது ஒரு புக்கிஷ் குவிஸ் பண்ணியிருக்கேன் நானு. இந்த வீடியோல வந்து ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்கேன். இந்த கேள்விகள் வந்து பெரும்பாலும் நான் வந்து நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? வீடியோஸ் ஆகட்டும், புக் ரிவ்யூஸ் ஆகட்டும், சில இன்ட்ரெஸ்டிங் புக் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் ஆகட்டும், அதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ தெரியுது, ஆன் அ ஸ்கோர் ஆஃப் 10 நீங்க எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, வாட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ்? ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு டிடெக்டிவ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அட்ரஸ் வந்து 221A பேக்கர் ஸ்ட்ரீட்டா, இல்ல 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டா, 21B பேக்கர் ஸ்ட்ரீட்டா, இல்ல 22B பேக்கர் ஸ்ட்ரீட்டா? ஆக்சுவலி இந்த கேள்வி வச்சப்ப எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன் வந்துருச்சுங்க, எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரலி நம்ம அந்த ஸ்கூல் காலத்துல, காலேஜ் காலத்துலலாம் வந்து நமக்கு அந்த ஏபிசிடி ஆப்ஷன்ஸே வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் தள்ளி எல்லாம் வைப்பாங்க மேக்ஸ்ல. அதுதான் வந்து ஆன்சரை குழப்பி விடும் நமக்கு. ஸோ அது மாதிரி தான் நான் இதை வச்சிருக்கேன். அண்ட் நீங்க கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் 221B பேக்கர் ஸ்ட்ரீட். ஆக்சுவலி இதுதான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் உடைய ஆஸ்தான வீடு, லண்டன்ல இருக்கு. இப்போ வரைக்குமே வந்து டூரிஸ்ட் எல்லாம் போனாங்க அப்படின்னா வந்து அங்க போயிட்டு டெஃபினட்டா ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க. அங்க செல்ஃபி எடுத்து நிறைய பேர் போட்டாலே வந்து ஷெர்லாக்கையே நேரா பார்த்த மாதிரி. இன்ஃபேக்ட் ஷெர்லாக்னு ஒருத்தர் வாழறாரு, அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட வருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையிலாம் இருக்காங்க நிறைய பேர். பட் எட் அகேன் ஹீஸ் இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். ஆர்தர் கொனான் டாயில் அவர்கள் தான் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது கேள்வி வந்து, இந்த எமோஜிஸ்ல இருந்து இந்த புக்கு பேரை கண்டுபிடிங்க. அதாவது புக்கு, நெருப்பு, பேன், ஒரு மேன், பேன் மேன், இந்த நாலு தாங்க எமோஜிஸ். இந்த புக்கை வந்து இந்த கீழே கொடுத்துருக்க எமோஜிஸ்ல இருந்து இந்த புத்தகத்துடைய பேரை கண்டுபிடிங்க. இந்த புக் வந்து ஃபாரன்ஹீட் 451 கிரேட் ஃபயரா, இன்ஃபர்னோவா, ஃபயர் அண்ட் பிளட்டா? இந்த புக்ல வந்து ஃபயர் அப்படிங்கிறது ஒரு முக்கிய எலிமெண்டா இருந்திருக்கு. அண்ட் பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, பிளஸ் புக் சிம்பிள் இருக்கு. அண்ட் ஸோ இதுதான் வந்து இந்த எமோஜி. இந்த எமோஜி வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி லிட்ரல், அந்த தலைப்புடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் வந்து இது டெஃபினட்டா கிடையாது. நான் இங்கே க்ளூ கொடுத்துட்டேன். இந்த புத்தகத்துடைய மைய கருவை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு எமோஜிஸ் தான் இது. த ரைட் ஆன்சர் இஸ் ஃபாரன்ஹீட் 451. அதாவது இந்த புத்தகம் வந்து ஜெர்மன்ல ஹிட்லர் அவர்கள் வந்து ஆண்டப்ப நாசி புக் பர்னிங் செரமனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. அதாவது அரிய புத்தகங்கள், அவருடைய பாசிச கருத்துக்களுக்கு எதிராக இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்னா போட்டு எரிச்சு அந்த புத்தகங்கள்ல நமக்கு இப்போ வரைக்குமே திரும்பி கிடைக்கல. சோ அதனால இந்த ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற புத்தகம் வந்து ரே பிராட்பரி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துல வந்து அந்த மெயின் கேரக்டர் வந்து புக்ஸை எரிக்கிறது அந்த கேரக்டரோட வேலையாவே இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல அந்த கேரக்டர் வந்து புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. இந்த புக்குமே வந்து நிச்சயம் நல்லா இருக்கும். நம்ம வந்து சென்னை புக் ஃபேர்ல வாங்க வேண்டிய 10 கிளாசிக் புக் சீரீஸ்ல இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசியிருப்பேன். ஸோ லெட்ஸ் கோ டு த தேர்ட் கொஸ்டின். மூணாவது கேள்வி வந்து, எந்த புக் வந்து அதாவது ஒரே ஒரு சின்ன எரர் இருந்திருக்கு அந்த புத்தகத்துல. அந்த சின்ன எரர்னால அந்த புத்தகத்தை வந்து பேன் பண்ணி பல இடங்கள்ல போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ விச் புக் வாஸ் இட் அமong the 4 ஆப்ஷன்ஸ்? ஹாரி பாட்டர் த காப்லெட் ஆஃப் ஃபயர், த பைபிள், சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்டரி, டு கில் அ மாக்கிங் பேர்ட்? இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு மாதிரி இந்த டயத்துல இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணது வந்து கடுமையான எதிர்ப்பு, போராட்டம் கீராட்டம் எல்லாம் வெடிச்சிருச்சு. ஏன்னா அப்படி ஒரே ஒரு சின்ன எரர் தாங்க, ஒரு சின்ன எழுத்துப்பிழை தான் அதுல இருந்தது. ஆனா பொங்கிட்டாங்க எல்லாரும். ஏன்னா பொங்கணும், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தப்பு இது ஆக்சுவலி. இந்த ரைட் ஆன்சர் வந்து த பைபிள். 1631ல பைபிளோடைய ஒரு எடிஷன்ல என்னன்னு பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னா, தோ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி அப்படிங்கிறதுக்கு பதிலா தோ ஷால் கமிட் அடல்ட்ரி, அதாவது அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இந்த எடிஷன் வந்து நிறைய காப்பீஸ் எல்லாம் வெளியே வரலங்க. ஆனா வெளியே வந்து சில காப்பீஸை வந்து விக்கட் பைபிள் அப்படின்னு போட்டு புரட்சி போராட்டங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வெடிச்சு, நிறைய இடங்கள்ல அதை ட்ரோல் எல்லாம் வேற பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து இப்ப எங்கேயும் அவைலபிள் இல்ல. ஒரு காப்பி மட்டும் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இது யார் கேக்கும் கிடைச்சா ரொம்ப தப்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, ஒரே ஒரு சின்ன எழுத்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆக்கி விட்டுருக்குன்னு. அடுத்த கேள்வி வந்து, ரோமியோட ஃபுல் நேம் என்ன? ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய ரோமியோ ஜூலியட் அப்படின்ற பிளே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ரோமியோட ஃபுல் நேம் என்ன? இதை பத்தி நம்ம சேனல்ல பேசுனது கிடையாது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். ரோமியோ அப்படின்னு தான் நமக்கு தெரியும், ரோமியோ ஜூலியட் அதுதான் நமக்கு தெரியும். அது ரோமியோடைய பேரெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த நாளில் வந்து எது ரோமியோடைய பேரு? கரெக்டான ஆன்சர் வந்து ரோமியோ மொன்டேக் அப்படிங்கிறது. ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய ரோமியோ ஜூலியட் வந்து இன்னைய வரைக்கும் உலக புகழ்பெற்ற காதல் கதையா இருந்தாலும், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அதுக்கு பயங்கரமான ட்ரோல்ஸ் இருக்குங்க. அதாவது ஒரு டீனேஜர்ஸ், அந்த 2 பேருமே காதலிச்சப்போ டீனேஜர்ஸ் தானே. இந்த 2 டீனேஜர்ஸ் உடைய அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வந்து 2 பெரிய சாம்ராஜ்யங்கள்ல பேரழிவை ஏற்படுத்திடுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எட் அகெயின், காதலுக்கு கண் இல்ல, எதுவுமே இல்ல. சோ அது காதலே இல்ல நிறைய பேர் சொன்னாலும், பட் காதலுக்கு கண் இல்ல. அதனால வந்து நம்ம அவங்கள மன்னிச்சு வச்சிடலாம். ஸோ ரைட் ஆன்சர் வந்து ரோமியோ மொன்டேக் அப்படிங்கிறது அவருடைய ஃபுல் நேம். ஜூலியட்டோட ஃபுல் நேம் வந்து கீழே கமெண்ட்ல யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஜூலியட்டுக்கும் ஃபுல் நேம் இருக்கு, அதையும் தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்த கேள்வி வந்து, எந்த ஆத்தர் ராபர்ட் கேல்பிரைட் அப்படிங்கிற பென் நேம்ல எழுதுனாங்க?
அகாதா கிறிஸ்டியா, ஜே.கே. ரவுலிங்கா, ஸ்டீஃபன் கிங்கா, டான் ப்ரௌனா? ஆக்சுவலி 4மே வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் 4 பேருமே. இதுல யார் பென் நேம் யூஸ் பண்ணி எழுதுனா அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் திஸ் இஸ் அ பிரிட்டி ட்ரிக்கி கொஸ்டின். இது நெறைய பேருக்கு தெரியாது. பட் நீங்க வந்து நம்மளுடைய 10 ஃபேமஸ் விமன் ஆத்தர்ஸ் விமென்ஸ் டேக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல நான் வந்து ஜே.கே. ரவுலிங் அவர்களையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஜே.கே. ரவுலிங் தான். நானே சொல்லிட்டேன். ஸோ ஜே.கே. ரவுலிங் அவர்கள் வந்து அந்த ஹாரி பாட்டருடைய சக்சஸ்க்கு அப்புறமா அவங்க ஒரு ஒரு சின்ன பிரேக் மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த பேர்னால தான் இவ்ளோ ஹைப் ஆகுதோ, இவ்ளோ பேர் வாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து வேற ஒரு பேர்ல எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சில கிரைம் நாவல்ஸ் எல்லாம் வந்து அவங்க இந்த பேர்ல எழுதிருக்காங்க. ஒரு கிரைம் மிஸ்ட்ரி நாவல்ஸ் எல்லாம் இந்த பேர்ல தான் அவங்க எழுதியிருந்திருக்காங்க. அதுவுமே வந்து பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு. ஐ மீன் அந்த பேருக்காக அது ஓடல அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பேர் அப்படிங்கிறத தாண்டி அதுக்குள்ள இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான் அது ஓடிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அடுத்த கேள்விக்கு போயிரலாம். அடுத்த கேள்வி வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து 1984 அப்படிங்கிற புத்தகத்துல பிக் பிரதர் அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பிக் பிரதர் அப்படிங்கிறது யாரு? ஆக்சுவலி இந்த 1984 அப்படிங்கிற நாவல் தான் இன்னைக்கு டிவில ஓடிட்டு இருக்க ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அதை பத்தி நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தட்ஸ் ஆக்சுவலி பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. ஆனா இந்த பிக் பிரதர் அப்படிங்கிறது இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒரு அன்பானவரா, இல்ல ஒரு சர்வேலன்ஸ் ட்ரிவன் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுதா, இல்ல ஒரு சீக்ரெட் ரெவல்யூஷனரி குரூப்பா, இல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஏஐயா? ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் அந்த டயத்துல வந்து ஏஐ அப்படிங்கிறது வந்து இந்த அளவு பிரபலமா இல்ல. மேபி 2000ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஏஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து பெருசா புழக்கத்துல வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரைட் ஆன்சர் வந்து சர்வேலன்ஸ் ட்ரிவன் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். மக்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல வந்து பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா தாட் போலீஸ் அப்படிங்கிறது. இப்போ நமக்குலாம் ரொம்ப ரெலவெண்ட் இருக்கும். நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து இப்ப செருப்பு வாங்கணும், ஒரு புதுசா ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனசுல நினைச்சோம் அப்படின்னாலே நம்ம அமேசான் தொடர்மே செருப்பு தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கும். இதே தான் அந்த புக்லயும் சொல்லியிருப்பாங்க. தாட் போலீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது உங்க எண்ணங்கள் கூட வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அப்படி எதிராக இருந்தது அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுலதான் நாங்க வந்து உங்களை கொலை பண்ணிடுவோம். நாங்க வந்து உங்களை வந்து ஒரு தனி இடத்துல போய் அடைச்சு வச்சிருவோம், ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து சர்வேலன்ஸ் ட்ரிவன் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி வந்து ஹாரி பாட்டரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹாக்வர்ட்ஸ் போய் படிப்பாங்க. அவங்க அங்க போறதுக்காக யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் என்ன? 9:15, 10:45, 9:45, 8:15. தமிழ் டப்பிங் பார்த்துருந்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும் நமக்கு. நம்ம சின்ன வயசுல அப்பெல்லாம் தமிழ் டப்பிங் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும்ல. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் தமிழ் டப்பிங்கும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ட. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 9/3/4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நம்ம சேனல்ல வந்து ஹாரி பாட்டரோட முழு கதையும் நான் சொல்லியிருக்கேன். ஐ மீன் நாட் கெட்டிங் இன்டு எக்ஸாக்டா ஒரு கேரக்டரையும் நான் சொல்லல. ஒரு 22 நிமிஷம் வீடியோக்குள்ள எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த ஃபுல் எல்லா பார்ட்ஸையுமே நான் கவர் பண்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். நீங்க வந்து தேவைப்பட்டா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி வந்து எந்த புத்தகம் நம்மளுடைய மாடர்ன் இங்கிலீஷ்ல முதல் ஹாரர் நாவல் அப்படின்னு சொல்லப்பட்டது? நிறைய ஹாரர் நாவல்ஸ் வந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து முன்னோடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்திருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்திருக்கணும்ல. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த புத்தகம். ஆப்ஷன் ஏ பிராங்கன்ஸ்டைன், டிராகுலா, தி ஷைனிங், ட்விலைட். இந்த புத்தகத்தை பத்தி இந்த ஆன்சரை பத்தி நம்ம வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியிருக்கோம். அண்ட் அதை தாண்டி இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு மாடர்ன் ஹாரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம படிக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வயசுல நம்ம படிச்சப்போ நமக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு அதுல ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு ஹார்ட்ல வந்து ஒரு 75% இந்த வில்லன் கேரக்டருக்கு போயிடும். 25% தான் நமக்கு வந்து ஹீரோ கிட்ட நிற்கும். அந்த மாதிரி ஆன்சர் வந்து பிராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிறது. ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்க நினைச்சு சம்மந்தமே இல்லாம ஒரு அசிங்கமா ஒரு பெரிய உருவத்தை உருவாக்கிடுவாரு. அன்பும் பாசமும் தேவைப்பட்ட அந்த உருவம் வந்து இவர்கிட்ட அதெல்லாம் கேட்டு நின்னப்ப இவரத்தை விரட்டி வச்சுருவாரு. அது வந்து என்னையவா விரட்டுற நான் வில்லன் ஃபார்ம் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ஃபார்ம் எடுத்து வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த கதையுடைய எண்டிங். இது வந்து டெஃபினட்டா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். இன்ஃபேக்ட் இப்போ வரைக்குமே வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசாத ஆளுங்களே கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல இந்த புத்தகத்தை பத்தி பேசிருப்பாங்க. பிகாஸ் அவ்வளவு இம்பாக்ட் இருக்கு இதுக்கு. நம்ம இங்கிலீஷ் புக்ஸ் கலெக்ஷன்ல வந்து நான் இந்த புத்தகத்துடைய 2 வெர்ஷன்ஸை காட்டியிருப்பேன். நான் ஒரு குட்டி வெர்ஷன் ஒரு பெரிய வெர்ஷன் 2மே காட்டியிருப்பேன். 9வது கேள்வி வந்து மர்டர் வந்து ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவங்க யாரு? அகாதா கிறிஸ்டி, ஆர்தர் கொனான் டாயில், டான் ப்ரவுன், கில்லியன் ஃபிளின். மர்டர் அப்படின்னே தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து மர்டர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதுல வந்து ஒரு 2 ஆத்தர்ஸை நம்ம வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். நானே எலிமினேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆர்தர் கொனான் டாயிலே எலிமினேட் பண்ணிடலாம், டான் ப்ரவுனே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இருக்கிற மற்ற 2 பேர்ல யார் அப்படின்னா த ஆன்சர் இஸ் அகாதா கிறிஸ்டி.
இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் வச்சு தாங்க இந்த புத்தகத்த எழுதியிருக்காங்க. நிஜ வாழ்க்கையிலே அவங்க அப்படி ட்ரெயின்ல போனப்போ வந்து, அந்த ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நின்னுருக்கு. பனிப்பொழிவு காரணமா ட்ரெயின் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்திருக்காங்க. ஸோ நிப்பாட்டின இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு இவங்களோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் புத்தகத்துல வந்து இந்த மாரி ட்ரெயின் வந்து பனிப்பொழிவு காரணமா ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த ட்ரெயின்குள்ள ஒரு கொலை நடந்துரும். ஸோ உள்ள இருக்கிற அந்த 9 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாரு. அதுதான் கதை. நம்மள நல்லா விறுவிறுன்னு இருக்கும். பட் அந்த கொலைய வந்து யாரு பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து அந்த மிஸ்ட்ரியே உடையும் நமக்கு. ஏன்னா அந்த கொலை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆமா ஏற்கனவே நான் ஹவுஸ்மேட் சீரிஸ்ல வந்து நானு ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எண்டிங்க. யா இனிமே வர வீடியோஸ்ல உங்களுக்கு எண்டிங் சொல்ல வேணாம் அப்படின்னா லைக் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எண்டிங்க சொல்லணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தி ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஐ ஹேவ் தட் ஹேபிட் ஆஃப் ஸ்பாயிலிங். எனக்கு வந்து அப்ப அப்படியே பேசுறப்ப எனக்கு பேச்சு போக்குல அப்படியே வந்துரும். என்ன எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்டிங்க நான் சொல்ல விரும்பல. பட் நீங்க வந்து விக்கிபீடியாலே இதோடைய கதை முழு கதை இருக்கு. நீங்க தேவைப்பட்டா அங்க போய் கூட படிச்சு பார்த்துக்கலாம். பாருங்க நான் வந்து ஸ்பாயில் பண்றேன். ஆனா வந்து ஒரு மாரி மறைமுகமா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ த ஃபைனல் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஷெஷையர் அப்படிங்கிற ஒரு பேசுற பூனை வந்து கீழ்க்கண்ட புத்தகங்கள்ல எந்த புத்தகத்துல இருக்கு? ஜங்கிள் புக்கா, ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லாண்டா, லயன் விச் அண்ட் த வார்ட்ரோபா இல்ல மெட்டில்டாவா? ஆக்சுவலி இதுல வந்து ஷெஷையர் அப்படிங்கிறது பேசுற பூனை அப்படின்னு சொல்லிட்டதுனால நமக்கு வந்து இதுல இருக்கிற 4 கதைகளுமே வந்து ஓரளவுக்கு இந்த குழந்தைங்கள வந்து மெயினா மைண்ட்ல வச்சு எழுதப்பட்ட கதைகள் தான். இதுல வந்து த லயன் விச் அண்ட் த வார்ட்ரோப் வந்து நார்னியா அப்படிங்கிறதோடைய அந்த புத்தக தலைப்பு தான் லயன் விச் அண்ட் த வார்ட்ரோப். ஆக்சுவலி இட்ஸ் நார்னியா. நமக்கு வந்து படத்துல நார்னியா அப்படின்னா தெரியும். பட் அந்த புத்தகமா டைட்டில பார்க்குறப்ப என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். யா அண்ட் இதோடைய ஆன்சர் வந்து ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லாண்ட். ஆக்சுவலி ஆலிஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு மட்டமதியானம் ஒரு முயல் வந்து போறத பார்த்துட்டு இது வந்து ஒரு இடத்துக்குள்ள போகும். ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போகும். அதுக்குள்ள போய் இந்த பொண்ணு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் கதை. இதுவும் வந்து ஒரு நல்ல புத்தகம். குழந்தைங்கள எய்ம் பண்ணி எழுதப்பட்டிருந்தாலும், நம்மள மாரி எரும மாடு வயசாகியும் மனதளவுல குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்க எல்லாருமே வந்து இந்த புத்தகத்த டெஃபினட்டா படிச்சு பார்க்கலாங்க. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் ட்ரிவியா. அண்ட் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை சம்திங் நியூ ஃபார் அவர் சேனல். அதனால தான் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் ப்ளீஸ் எனி கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் இஸ் வெல்கம். Yeah, and please do like, share, comment, and subscribe to our channel. Thank you.